வணக்கம். நான் உங்கள் டாக்டர் ஆஷா லின் பேசுகிறேன். கல்யாணமாய் 11 வருஷம் ஆச்சு. 23/11/2024 கரெக்டாக 11 மாதம் முன்னாடி என் கிளினிக் வந்தாங்க. வந்தப்போ இவங்களுக்கு வந்து தைராய்டு கொஞ்சம் கூட இருந்தது. 3 தடவை ஐவிஐ பண்ணியிருந்தாங்க, ஒரு தடவை ஐவிஎஃப் பண்ணியிருந்தாங்க. இயற்கையாகவே ஒரு தடவை கன்சீவ் ஆயிருந்தாங்க. அவங்களுக்கு வந்துட்டு டியூப்ல அது மாசமாயி, ஆனால் அதுவாக ப்ளீடாகி அபார்ட் ஆயிடுச்சு ரைட் சைட் டியூப்ல. அதுக்கப்புறம் இவங்க கன்சீவ் ஆகல. பீரியட்ஸ் வந்து ரொம்ப இர்ரெகுலர், ரொம்ப தூரத்துலேருந்து வந்தாங்க. சரி, நானும் வந்துட்டு 11 மாதம் மருந்து கொடுத்துட்ருக்கேன். இன்னைக்கு வந்து ரிசப்ஷனில் பீரியட்ஸ் இர்ரெகுலரு, எனக்கு வந்துட்டு ஸ்கேன் பார்க்கணுன்னு நான் அவங்க ஒய்ஃப்க்கு ஸ்கேனு, ஹஸ்பண்டுக்கு திருப்பி ஒரு செமன் டெஸ்ட் ரிப்பீட் பண்ணி அவருக்கு விதப்பை ஸ்கேன்லாம் எழுதி அனுப்பிச்சி விட்டேன். அங்கே ஸ்கேன் போன உடனே அங்கே இருந்துட்டு ஹஸ்பண்ட் ரிப்போர்ட் அவங்கள விட்டுட்டு ரிப்போர்ட் வாங்க போயிட்டாராம். 11 வருஷத்தில் அவங்க ஹஸ்பண்ட் நிறைய தடவை டேட் தள்ளி போனாலே நீ கண்டிப்பாக மாசமாயிருவே, நம்மளுக்கு குழந்தை வந்துடும் அப்படி. அவருக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை. ஒய்ஃப்க்கு தான் கொஞ்சம் வெயிட் கூட, இர்ரெகுலர் பீரியட்ஸ். அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு தடவை டியூப்ல இருந்து அபார்ட் ஆகிருக்கு, பிசிஓடி இருக்குது, கர்ப்பவாய் புண்ணு இருக்குது, சர்விசைட்டிஸ் இருக்குது, இன்ஃபெக்ஷன் இருக்குது. ஆனால் இவர் வந்துட்டு அவங்களுக்கு அவ்வளோ நம்பிக்கையாக ஒவ்வொரு மாதமும் ப்ரெக்னென்சி கார்டு வாங்கி கொடுத்துக்கிட்டே இருப்பாராம். கண்டிப்பாக நீ மாசமாயிருவேன், இந்த மாதம் நம்ம மாசமாக இருப்போம் அப்படின்னு அவரோட நம்பிக்கை. அவங்க ஒய்ஃப் திட்டுவாங்களாம், உங்களுக்கு எப்போ பார்த்தாலும் இதே வேலை அப்படின்னு சொல்லிட்டு. சரி, இங்கே டாக்டர் மட்டும் தானே செக்கப் போகிறோம், நம்ம நேர்லேயே போய் பார்த்துக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் கிளம்பி வந்திருக்காங்க. நானும் ஸ்கேன் எழுதி விட்டேன். ஸ்கேன் சென்டரில் வந்து டாக்டர் என்ன சொன்னாங்க, அவங்க வந்து பாசிட்டிவ் வந்திருக்கு, நாள் தள்ளி போயிருக்கு, இன்னும் நீங்கள் பார்க்கலையா, 6 வீக்ஸ் நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்கம்மா, உனக்கு வந்துட்டு தெரியலையா ப்ரெக்னென்சி சிம்டமே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் கிளினிக் வந்துட்டு 11 வருஷம் அது கல்யாணம் ஆகிட்டு. இந்த ஒரு அதில் என்னென்னா ஸ்கேன் பார்த்து எல்லாரும் ப்ரெக்னென்சி டெஸ்ட் பண்ணுவாங்க. அப்புறம் ஸ்கேனில் துடிப்பு இருக்கா, கர்ப்பப்பையில் தான் இருக்கா, டியூப்ல மாசம் ஆயிட்டோமா அப்படிலாம் பயந்து கவலையோடு போவாங்க. இவங்க டேரெக்டாக ஸ்கேன் போய் குழந்தை நல்லா இருக்குது, துடிப்பு நல்லா இருக்குது, கரு கர்ப்பப்பையில் இருக்குது, எல்லாம் செக் பண்ணிட்டு வந்த அப்புறம் கிளினிக்கில் இப்போ தான் நான் ப்ரெக்னென்சி செக் பண்ணேன். காமிங்க, அந்த ப்ரெக்னென்சி பாசிட்டிவ் காமிச்சிடும். அங்கேருந்து கை இங்கே வாங்க, நின்றுக்கோங்க, இங்கே நின்றுக்கோங்க, நீங்கள் இருங்க, இங்கே நின்றுக்கோங்க. உங்கள் கை நல்லா நீட்டுங்க, நல்லா நீட்டுங்க, நல்லா நீட்டுங்க. ஓகே, இந்த ப்ரெக்னென்சி பாசிட்டிவ் பார்த்துட்டு நான் அவர்கிட்ட வந்தோடனே நீங்கள் அப்பா ஆகிட்டீங்க, நீங்கள் அப்பா ஆகிட்டீங்க அப்படின்னு நான் சொன்னேன். என்னோட ஒரு இவங்களுக்கு பிரதருக்கு நான் கொடுக்குற கிஃப்ட்டு, அந்த 11 வருஷம் அந்த 2 கோடுக்கு அவங்களுக்கு ஒரு 2 கோடு வந்திருக்கு. நான் வந்து வந்தோடனே அவங்க ஒய்ஃபை கட்டி பிடிச்சிக்கிட்டேன். எனக்கு அப்படியே சந்தோஷம் தாங்க முடியல. உட்காருங்க ப்ளீஸ், 2 பேருமே உட்காருங்க. நான் சாக்லேட் கொடுக்கணும் என் கையால். நான் வந்து அவங்களுக்கு ஆக்சுவலி அவங்களுக்கே ஒன்றுமே தெரியல. அது பாசிட்டிவ் தானே மேம், நாங்கள் போய் ஃப்ரூட் வாங்கிட்டு வந்துடுறோம், நாங்கள் ஸ்வீட் வாங்கிட்டு. எனக்கு இதை விட சந்தோஷம் இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை. அறிவோட, ஆரோக்கியத்தோட, நீண்ட ஆயோட, உலகம் போற்றும் குழந்தை உங்கள் 2 பேருக்கு பிறக்கணும்னு நான் வந்து ஒரு சிஸ்டராக பிளஸ் பண்ணுறேன். நிச்சயமாக இந்தாங்க, என் கையால் நான் ஸ்வீட் கொடுக்குறேன் உங்களுக்கு. இந்தாங்க, இது உங்களுக்கு, இது உங்களுக்கு. நீங்கள் சாக்லேட் சாப்பிடக்கூடாது, உங்களுக்கு இருமல் இருக்குது, நான் சென்டிமெண்ட்டாக கொடுத்துருக்கேன். இது வந்து சித்ராக்கு. என்ன, உட்காருங்க ப்ளீஸ். எனக்கு என்ன பயங்கர ஹாப்பினஸ்னா, 11 வருஷம் எவ்வளோ கனவுகள், எவ்வளோ எதிர்பார்ப்புகள். ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக வெளியே போகும்போது எவ்வளோ நம்மளுக்கு குழந்தை, நம்மளோட குழந்தைன்ற அவங்களோட ட்ரீம்ஸ் எல்லாத்தையும் மீறி ஒரு அன்பான கணவர். ஒவ்வொரு தடவையும் ப்ரெக்னென்சி கார்டு ஒய்ஃப் வாங்கிட்டு வர சொன்னால், உனக்கு ஒரு வேலை இல்லை, உனக்கு எத்தனை தடவை தான் பார்க்குறது, இது வாங்கின காசுக்கு நான் ஒரு வீடு வாங்கியிருப்பேன், இப்படிலாம் பேஷண்ட் சொல்லி ஒய்ஃப் சென்டர் அழுதுருக்காங்க பயங்கரமாக. ஆனால் 11 வருஷம் ஆகி இவருக்கு எந்த பிரச்சனையும் இல்லாதப்ப இவர் எப்படி இப்போ அமைதியாக பேசுகிற, சாஃப்டாக, நேரில் பார்க்கவும் ஜென்டிலாக, ஏதோ ஜென்மத்தில் புண்ணியம் பண்ணியிருக்கமா இப்படி ஒரு வீட்டுக்கார சொல்லுவாங்க. எல்லாரும் அப்படிதான் சொல்லுவாங்களா? ரொம்ப சாஃப்ட், ரொம்ப பொறுமை, ரொம்ப சாஃப்ட்டு, ரொம்ப பொறுமை. பொறுத்தார் பூமி ஆழ்வார்ன்ற மாதிரி, அப்துல் கலாம் மாதிரி, ஒரு மிகப்பெரிய ஒரு ராமானுஜர் மாதிரி, ராஜராஜ சோழன் மாதிரி, ஒரு நல்ல ஞானமான நம்ம ஔவையார் அவங்களோட அறிவு மாதிரி, திருவள்ளுவர், எல்லாம் நம்மளுடைய முப்பாட்டர்களுடைய மூளை, அறிவு, ஞானம் எல்லாம் நிறைஞ்ச ஒரு குழந்தை உங்களுக்கு கடவுள் கொடுப்பாரு. என்ன மாதிரி வரணும் நீங்கள் நினைச்சதுக்கு ரொம்ப சந்தோஷம். இதுக்கு நான் எவ்வளோ பாக்கியம் பண்ணியிருக்கணும். இது நீங்கள் அதை விட என்னைய பேச வாய் அடைச்சிட்டாரு என்ன சித்ரா. அந்த அன்பு, உங்களோட அன்பு, எனக்கு ஒரு சகோதரன்றதான் நான் எப்படி ஃபீல் பண்ணேன் அப்படிதான் ஃபீல் பண்ணுறேன். எனக்கு பயங்கர ஹாப்பி. எவ்வளோ பேர் கன்சீவாக நான் வீடியோ போட்டிருக்கேன்.
எல்லாத்துலேயும் இதே எக்ஸைட்மெண்ட் எனக்கு இருக்கும் தான் நிச்சயமாக. ஆனால் அவங்க அவர் வந்து சொன்னார், அவங்க ஒய்ஃப் உள்ள நீங்கள் வெளியே இருந்தீங்களா மேம், அப்போ அவர் சொன்னார், நான் எல்லா தடவையும் மாதம் ஒரு நாள் தள்ளி போனாலும் 10 கார்டு ஒரு மாதத்துக்கு எப்படின்னா வாங்கி வாங்கி செக் பண்ணலாமே. ஜென்ரலாக ஹஸ்பண்ட் எவ்வளோ ஸ்போர்ட்டிவாக பாசிட்டிவாக இது பண்ணி இந்த 2 கோட் நீங்கள் இப்போ பார்க்கும்போது நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணீங்க இந்த மொமெண்ட்டை சொல்லுங்கள். ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்கும். நான் சொல்கிறது வாசியே வரும்போதுதான் பேசிட்டே வரணும், இதுக்கு என்னதான் ஒரு முடிவு கேட்கலாம், நம்மளுக்கு இருக்கா இல்லையானா தெரியலையே. அப்படியே பேசிட வயசும் இன்க்ரீஸ் ஆகினே இருக்கு. இப்போ உங்களுக்கு என்ன வயசு ஆகுது? நடக்கிற வயசு 32 மேம், இவருக்கு 39 மேம். 32, 39 இதெல்லாம் நல்ல வயசு தான். எல்லாரும் சொல்லும் போது 35 அபவ் ஆயிடுச்சுனாலே ரொம்ப கஷ்டம் அப்படி இப்படின்னு சொல்லும் போது அதுவே எங்களுக்கு இன்னும் அப்படியே வெக்ஸ் ஆகிட்டு இது வரைக்கும் இந்த 11 இயர்ஸ்ல நான் எந்த ஃபங்க்ஷனும் அட்டென்ட் பண்ணதே கிடையாது மேம். எதுக்குமே போகவே மாட்டேன் நான். ஏன் அப்படி? யாரும் ஏதாவது கேட்பாங்க, அதை சொல்லுவாங்க, சொல்லிட்டு நம்ம நீங்க இப்ப அழக்கூடாது. இன்னைக்கு வந்து நீங்க சந்தோஷமான நாள், இது வந்து உங்களுக்கு நல்ல நாள், நீங்க அழுகவே கூடாது. இன்னைக்கு நீங்க இனிமே உங்க குழந்தை இனிமே ஐயோ என் பிள்ளைய பார்த்தா கண்ணு வைக்கிறாங்க, பிள்ளைய பார்த்தா எல்லாரும் வந்துட்டு திருஷ்டி ஆயிடுது அப்படின்னு நீங்க அதுக்காக வெளியே போக மாட்டீங்க. அந்த மாதிரி ஒரு நல்ல குழந்தை உங்களுக்கு வரும். ரேஸ் ஒன்றும் இல்லை, ஃபஸ்ட்டு பிறந்தவங்க சூப்பர், அவங்க ஏதோ பெரிய தகுதியானவங்க, பிறக்காதவங்க வந்து கொஞ்சம் கம்மி, அப்படியே கிடையாது. எனக்கான டைம் வரல, எல்லாமே நம்மளுக்கு நேரம் நல்லா வரணும்ல. உங்களுக்கு அன்பான கணவர் அவ்வளோ அழகாக அழுகாது அப்படின்னு தட்டி கொடுக்குறாரு, அரவணைக்கிறாரு. அந்த அன்பு இது போதும்ல. இது வந்து இவ்வளோ வருஷம் பொறுமையோடு அமைதியாக பொறுத்து சகிச்சு காத்திருந்தவங்க கணவருக்கு நீங்கள் கொடுக்குற கிஃப்ட். நீங்கள் வந்து அந்த குழந்தைய கூட நல்லா அவரை உதைக்கட்டும், அவர் மேலே உச்சா போட்டோம், அவர் வந்துட்டு நைட்லாம் முழிக்கட்டும், தொட்டில் ஆட்டட்டும், அவருக்கு எல்லாம் கொடுங்க. இந்த சந்தோஷத்தை அனுபவிக்க தானே 11 வருஷம் வெயிட் பண்ணீங்க. சொல்லுங்க. வரும்போது அவங்க சொல்லிட்டு இருந்தாங்களா, இன்னைக்கு போய் 2ல் 1 கேட்கணும் ஆஷா டாக்டர்கிட்ட, எங்களுக்கு குழந்தை வருமா வராதா, இது லேட் ஆகுது, போன வருஷம் அந்தமே. 1 இயர் ஆயிடுச்சா, இன்னமும் நம்மளுக்கு தள்ளி போயினேன். நீங்க எனக்கு லாஸ்ட் இயர் 9th டைம் வரும்போது ட்ரெஸ் பண்ணி அனுப்பினீங்க, ஜான்வரி மந்த்ல நீங்க குட் நியூஸ் சொல்லிடுவோம் சொல்லி திருப்பி நம்ம கண்டினியூ பண்ணினே இருக்கோமே. இன்னும் எவ்வளவுதான் மெடிசன் நம்ம பாடிக்கு மெடிசன் அக்செப்ட் ஆயிடுதா இல்லையா அப்படின்ற மாதிரியே ஒரு டவுட் ஆயிடுச்சு. நேற்று ஒருத்தவங்க மாசமா இருக்காங்க, இன்னைக்கு ஒருத்தவங்க மாசமா இருக்காங்க. நான் வீடியோ போடல இன்னும். நீங்க இன்னைக்கு 2வது, ஆக்சுவலி இன்னைக்கு நீங்க என்கிட்ட பிரெக்னன்சி நான் பிரெக்னெண்டா இருக்கேன்னு சொன்னது 3வது ஆள். இன்னொருத்தவங்க முக்கியமானவங்க, அவங்களும் நல்லபடியா குழந்தை பிறக்கணும். எனக்கு இது பயங்கர ஹாப்பி. எனக்கு வந்து இது இவர் சொன்ன வார்த்தை தான். எல்லா மாதமும் கார்டு வாங்கி கொடுப்பேன் மேம், அது திட்டும். இப்போ சரி இந்த மாதம் இங்கே தானே போகிறோம், நம்ம போய் மேடத்திலேயே கேட்டு ஸ்கேனே பார்த்துரும் அப்படின்னு சொல்லி. எனக்கு வந்து ஸ்கேன் டாக்டர் வந்துட்டு உனக்கு தெரியலையா வயிற்றுல குழந்தை இருக்கு அவங்க சொன்னோன்னே எனக்கு ஒன்றுமே புரியல மேம். நான் அப்படியே ஷாக் ஆகிட்டு தடவை ஆற ஆரம்பிச்சிச்சு. டென்ஷன் ஆகாதீங்க, இருங்க, ஹார்ட் பீட்லாம் கூட நல்லா இருக்கு, பேபி நல்லா தான் இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே ஹாப்பி அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அப்பயும் ரியாக்ஷன் ஏதோ எனக்கு கொண்டு வந்து முதல்ல உங்ககிட்ட காமிச்சிட்டு இவரு சொன்னாரு, நான் வரும்போதே ஸ்வீட் இருங்க முதல் மேம் கிட்ட காமிக்க. நான் தான் ஸ்வீட் கொடுத்துருந்தேன். குழந்தை தான் எனக்கு கிஃப்ட் ஸ்வீட் எல்லாமே. உங்க ஆசீர்வாதம், என் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறாங்க. இங்க வந்து பாசிட்டிவ், நான் பாசமா கட்டி பிடிச்சா 2 பேரும் டக்குன்னு என்கிட்ட பிளெஸிங் வாங்க வந்துட்டாங்க. எனக்கு எந்த மெடிசனும் எடுக்காதது இல்லவே இல்லை மேம். இதுதான் மேம் நான் இவர்கிட்ட சொல்லிட்டேன், இதுக்கு மேல நான் எந்த மெடிசனும் எடுக்க மாட்டேன். நான் லாஸ்ட் டைம் உங்ககிட்ட வரும்போதும் அதே தான் சொன்னேன், இதுக்கு மேல நான் எந்த மெடிசனும் எடுக்க மாட்டேன். இதுதான் ஹோமியோ டாக்டர், இவங்க ஆஷா மேம் கிட்ட மட்டும் தான் எடுப்பாங்க, நான் எதுவுமே எடுக்கவே மாட்டேன், விட்டுருவேன், எப்படி போதோ பாத்துக்கலாம். ஏன்னா ஐஏ 3 தடவை பண்ணி, ஐவிஎஃப் 1 தடவை பண்ணி, அதுக்கு மேல ட்ரை பண்ணி இன்ஸ்டாலயும் ஃபேஸ்புக்லயும் அந்த வீடியோஸ் நீங்க அந்த பிளெஸிங்கோட போடும்போது ஒரு வாட்டியும் நம்மளுக்கும் அந்த மாதிரி சொல்லுவாங்கல்ல, நம்மளுக்கும் அந்த மாதிரி சொல்லுவாங்களா, நம்மளுக்கும் அப்படிதான் ஆயிடுச்சுன்னும் போது இப்போ அது சக்சஸ் ஆகிடும் போது ரொம்ப ஹாப்பியா இருக்கும். உங்களுக்கும் சொல்லிட்டேன், உங்க குழந்தைக்கும் சொல்லிட்டேன், உங்க குழந்தை பிறந்தானே கொண்டு வாங்க, நல்லா நசுக்கி கொஞ்சி நல்லா அது வந்து இப்படி ஹக் பண்றோம்ல, அப்போ அது அந்த லவ் வந்து அப்படி பயங்கரமா டிராவல் ஆகும் மேம். நான் ஒரு குழந்தை வந்துட்டு கையில் வச்சுட்டு வீடியோ போட்டிருந்தேன். அந்த குழந்தை ஒரு ஸ்கின் ப்ராப்ளமோட, அந்த அன்னைக்கு கூட ஒருத்தங்க கேட்டாங்க நீங்கள் அந்த குழந்தை வந்து அது கை இப்படி போட்டுச்சு அந்த வீடியோ நடுவில். எனக்கு இந்த இடத்துல ஒரு ஃபீலிங் வந்துச்சு, அந்த ஃபீலிங் என்னால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. எனக்கு எதாவது பண்ணு, ஹெல்ப் மீ, சப்போர்ட் மீ, எனக்கு என்னைய பார்த்துக்கோ, என்னை சரி பண்ணு அப்படின்னு அது கேட்குற மாதிரி, அது குழந்தையோட
அந்த கை இங்கே பட்ட உடனே அந்த நெஞ்சிலேருந்து ஊறும் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு ஃபீலிங். அதனால ஒவ்வொரு குழந்தைங்க ரொம்ப நான் நசுக்குவேன். அந்த நசுக்கிறது வந்து என்னன்னா அந்த ஹார்ட்லேருந்து எனக்கு என்னால் அப்படியே அதை உறிஞ்சிக்கிற மாதிரி இருக்கும். எனக்கு ஏதோ ஏதோ இங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். அந்த ஃபீலிங் எனக்கு பயங்கர வைப்ரேஷன் கொடுக்கும், நிறைய பாசிட்டிவிட்டி கொடுக்கும். ரொம்ப சந்தோஷம். நிச்சயமா நான் லெனின் சார் வந்து லெனின் சார் கூட நீங்க ஒரு வீடியோ ஒரு 2 days பிஃபோர் கூட ஒரு வீடியோ போட்டிருந்தீங்க. ஒருத்தவங்க பிரெக்னன்சி காமிச்சாங்க. சரி நான் சாரா இருந்தா நல்லா இருக்குமே அப்படின்ற மாதிரி. சார் இன்னைக்கு சென்னையில் இருக்காங்க. ஆக்சுவலி என்னன்னா நீங்க நம்ப மாட்டீங்க, நான் கரெக்டாக லெனின் சார் எனக்கு கால் பண்ணாரு. பூஜாக்கா வந்து அந்த ப்ரெக்னன்சி கார்டு காமிச்சோன்னே நான் அப்போ லெனின் சார்ட்ட சொன்னேன், இன்னைக்கு காலையில் நான் வேற ஒரு விஷயத்துக்காண்டி ப்ரேயர் பண்ணும்போது லெனின் சார் சொன்னார், இன்னைக்கு பாரு நீ நிறைய பாசிட்டிவ் நியூஸ் கேட்பேன். ஏன்னா அவர் வந்து கடவுளே எனக்கு ஏதோ ஒரு பேட் ஒரு இது இருந்துச்சு, கஷ்டம் இருந்துச்சு. அப்போ சொன்னார், பாரு இன்னைக்கு நிறைய பேர் மாசமாயி வந்து உன்னை ரொம்ப சந்தோஷப்படுத்தேன்னு இன்னைக்கு காலையில என் ஹஸ்பண்ட் என்னை பிளஸ் பண்ணார். நான் அப்போ சொன்னேன், நீங்கள் காலையில் பிளஸ் பண்ணிங்களா? இன்னைக்கு ஒருத்தவங்க 11 வருஷம் கழிச்சு இப்போ தான் வந்தாங்களாம், ஸ்கேன் சென்டரில் ப்ரெக்னன்சி பாசிட்டிவ் மேம் சொன்ன அப்புறம் செக் பண்ணோம் கிளினிக்கில், பார்த்தா பாசிட்டிவ் வந்திருக்குன்னு அவர் சொன்னார். நான் சொன்னேன்னா என் ஹஸ்பண்ட் என்ன சொல்லிகிட்டே இருப்பார், நான் ரொம்ப லக்கி, நான் ரொம்ப ராசி என்ன சொல்லிட்டே இருப்பாரு, நீ ரொம்ப அதிர்ஷ்டம். நான் சொல்றேன், இப்படி சொல்றது எனக்கு கொஞ்சம் பதட்டத்தை கொடுக்குது. அப்போ நம்ம சொல்ற எல்லாம் நடக்குது பழிக்குது சொல்லும் போது சம்டைம்ஸ் நடக்கலைன்னா நம்ம அது நம்மளுக்கு ஒரு மாதிரி இருக்கும்ல, அதில் அப்படி சொல்லாதீங்கன்னு நான் சொல்லுவேன். அப்போ அவர் சொல்ல, இல்லை நீ வந்து என்னோட ஏஞ்சல், நீ வந்து ராசி அப்படின்னு சொல்லுவேன். உங்கள் குழந்தை வர நேரம் உங்கள் குடும்பத்தில் நிறைய அதிர்ஷ்டம், நிறைய ஐஸ்வர்யம், அமைதி, சமாதானம், நல்ல ஆரோக்கியம். நீங்கள் எப்பயும் தீர்க்க சுமங்கலியாக இருக்கணும். உங்களோட கனவுகள் எல்லாம் நிஜமாகணும். உங்கள் குழந்தைங்களோட குழந்தைங்கள நீங்கள் 2 பேரும் பார்க்கணும். உங்கள் பேர குழந்தைங்கள நீங்கள் 2 பேரும் வளர்க்கணும். உங்களுக்கு இந்த ஏக்கம் இருந்துச்சுல, என்னோட பிளெஸிங் என்னன்னா உங்கள் தலைமையில் அடுத்து வர குழந்தைங்க எல்லாமே குழந்தைக்காண்டி ஏங்காத ஒரு வரமை என்கிட்ட இருந்து கொடுத்ததா நினைச்சுக்கோங்க. இனிமே எல்லா இந்த குழந்தைங்க தான் இவ்வளவு கஷ்டப்பட்டீங்க. பிள்ளைக்கு 1 வயசு ஆகுறதுக்குள்ள அடுத்த பிள்ளை மாசமாயிட்டு வர்றீங்க. எல்லாருமே என்கிட்ட அப்படிதான். ஏன்னா நான் எல்லாம் சரி பண்ணி தானே மாசமாக்குறேன். ஸோ அடுத்து டக்குனு மாசமாயிடுவாங்க. மேம் ஒரு 2 வருஷம் ஆயிருக்கலாம் தான் சொன்னேன். அதுக்கு நீங்க மருந்து சாப்பிட்டு எல்லாம் சரியாயிடுச்சுல, இவ்வளவு நாள் ட்ரை பண்ணிட்டே இருந்தனால நம்ம எப்படி மாசமாக போறோம் அப்படின்னு நினைச்சு கேஷுவலா மாசமாயிடுவாங்க. அதனால அடுத்த குழந்தை வந்து மேம் நீங்கள் சொன்னபடியே இந்த குழந்தைக்கு 1 year ஆக கூட இல்லை மேம், பாருங்க நான் மாசமாயிட்டேன், சந்தோஷமா அக்செப்ட் பண்ணிக்கோங்க. நல்ல குழந்தைங்களோட ஹாப்பியா நீங்க இருக்கணும். நீங்களும் பார்க்குற எல்லாரும் இவங்களை பிளஸ் பண்ணுங்க. வீடியோ கீழே எல்லாரும் கமெண்ட்ஸ் போடும்போது எல்லாரோட நல்ல மனசு பார்த்தீங்களா, அவங்களோட உள்ளம், எல்லாரும் ஏதோ உங்கள் வீட்டில் ஒருத்தவங்க மாசமான மாதிரி நீங்கள் நினைக்கிற அந்த ஃபீலிங், அந்த நீங்கள் போடுற அந்த பாசிட்டிவ் கமெண்ட்ஸ், அந்த ஆசீர்வாதமே எனக்கு பெரிய ஒரு எனர்ஜியாக பூஸ்டாக இருக்கும். நிச்சயமாக நீங்கள் எல்லாரும் இவங்களுக்கு இனிமே வாழ்க்கையில் எந்த குறையும் இருக்கக்கூடாது. 1 நாள் 2 நாள் 1 வருஷம் 2 வருஷம் 10 மாதம் 20 மாதம்லாம் இல்லை, 11 வருஷம் தன் வாழ்நாளில் 11 வருஷத்தை ஒரு கணவர் ஒரு ஆண் அமைதியாக, எத்தனை பேர் டிவோர்ஸ் பண்ணுறேன், நான் வேற கல்யாணம் பண்ணுறேன், நீ சரியில்லை, இதை வச்சு எத்தனையோ சண்டைகள் வந்திருக்கும். ஆனால் அவர் இப்போ சொன்ன வார்த்தை, எல்லா மாதமும் நான் ஒரு 10 கடை வாங்கி செக் பண்ணி கொடுப்பேன், அவள் வந்து திட்டுவா என்னைய, அதனால தான் இந்த மாதம் வாங்கி கொடுக்கல, இல்லை இந்த மாதம் வாங்கி கொடுத்துருப்பேன், எனக்கு நம்பிக்கை இருக்கும், நான் இந்த மாதம் நம்ம மாசமாயிருவோம், இந்த மாதம் நான் மாசமாயிருவோம், நான் என் மனைவிட்ட சொல்லிகிட்டே இருப்பேன்னு சொன்ன அந்த வார்த்தை வந்து கடவுள் சில ஏஞ்சல்ஸை நிறைய பேர் லைஃப்பில் பிளஸ் பண்ணுறாரு. ஆண்கள் இன்னும் நல்ல மனசுள்ள அன்புள்ள அந்த 70s 80s கிட்ஸ் மாதிரி ஆண்கள் இன்னும் இது எல்லாரும் அப்படி தான் இருக்காங்க. கொஞ்சம் பேர் தான் மோசமாக காமிக்கிறாங்க போல். நம்ம நிறைய இதுலலாம் மீடியா இதெல்லாம் பார்த்துட்டு பயமாக இருக்குல்ல, ஆனால் அந்த பயப்பட வேணாம். எனக்கு ஒரு லெனின் சார் மாதிரி, உங்களுக்கு உங்கள் கணவர் மாதிரி இந்த மாதிரி ஆண் தேவதைகள் இருக்காங்க. நான் பார்த்த சமுத்திரக்கனி அண்ணா, மிஷ்கின் அண்ணா, படவா கோபி அண்ணா, மயம் கோபி அண்ணா, நான் நிறைய பேரை மீட் பண்ணுறேன்ல இப்போ அந்த சினி இண்டஸ்ட்ரியிலலாம் பார்க்குறேன்ல, எல்லாருமே ஏஞ்சல்ஸ் மாதிரி தான் தெரியுறாங்க என் கண்ணுக்கு. ரொம்ப ஸ்வீட், ரொம்ப கைண்டு. அந்த மாதிரி இந்த மாதிரி ஆண்கள்லாம் தான் நாங்கள் இயங்கிறதுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்குது, உறுதுணையாக இருக்குது. என் லைஃப் பீஸ்ஃபுல்லாக பாசிட்டிவாக இருக்க மாதிரி அவங்களோட வாழ்க்கை 11 வருஷம் நகர்ந்ததுக்கு காரணம் அவங்க எந்த தவறான முடிவுகள் எடுக்காமல், டிப்ரெஷனில் போகாமல், கவலை ஆகாமல், உடஞ்சி போயிடாமல், அவங்களுடைய அன்பையும் அவங்களோட காதலையும் உயிர்ப்பாக வச்சிருக்கிறதுக்கு இந்த ஆண் தேவதை தேவை. அந்த மாதிரி எல்லா பெண்களோட வாழ்க்கையிலும் ஒரு ஆண் தேவதை இருக்கணும். ஆண்கள் பெண்களை பாதுகாப்பாக, எங்களுடைய வெறும் உடல் பாதுகாப்புக்கு மட்டும் இல்லாமல் எங்களோட மன ஆரோக்கியத்துக்கு பாதுகாப்பாக எங்களை நாங்கள்
எங்களுடைய இன்னசென்ஸ்லேருந்து எங்களோட அன்புலேருந்து நாங்கள் அப்படியே இருக்கிறதுக்கு கோபம், வெறுப்பு, அழுகை, கண்ணீர், சாபம், எரிச்சல், திட்டுறது இது இல்லாமல் ஆஷாவாகவே உயிர்ப்பாக இருக்கிறதுக்கு ஒரு ஆண் தேவதை வேணும். என்னைய மெயின்டைன் பண்ண உங்களை 11 வருஷம் ஆகி கூட நீங்கள் அந்த டிஜெக்ஷன் இதெல்லாம் இல்லாமல் உங்களை அவர் இப்போ இப்படி பிடிச்சி அழுகக்கூடாதுன்னு அணைச்சார்ல, அதில் நான் ஃபீல் பண்ணேன். இந்த ஆண் தேவதை வந்து எவ்வளோ முக்கியம். நீங்கள் அதனால தான் நீங்களாவே இன்னும் இருக்கீங்க, இன்னும் நீங்கள் மாறவே இல்லை. இந்த மாதிரி ஒரு தேவதைகளாக எங்களை ப்ரொடெக்ட் பண்ணணும், எங்கள் மனசையும் சேர்ந்து காப்பாற்றணும், பாதுகாக்கணும்னு சொல்லி நான் கேட்டு இவங்களை பிளஸ் பண்ணுங்க. இதே மாதிரி என்கிட்ட வர எல்லாருக்கும் குழந்தை செல்வருக்கும் நீங்கள் இப்போ பிளஸ் பண்ணணும் மேம். இதே என்ன மாதிரி உங்ககிட்ட வர எல்லாருக்கும் குழந்தை இருக்கணும். ஒவ்வொரு வாட்டியும் நீங்க வீடியோ போடும்போது எல்லாருக்காகவும் சேர்த்துதான் ப்ரேயர் பண்ணுவோம். ப்ரேயர் பண்ணும்போது என்ன மாதிரி யாரும் கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு சொல்லிதான் ப்ரேயர் பண்ணுவேன். சீக்கிரமா சரியாயிடணும், எல்லாருக்குமே பாப்பா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் இனி இந்த இடத்துக்கு வந்து பாதம் பட்டு போனா அவங்களுக்கு அந்த பாசிட்டிவிட்டி இவங்க இந்த விட்டுட்டு போன இந்த எண்ணங்கள் இந்த இடத்துல சுத்திட்டே இருக்கும். அவங்களுடைய அன்பு, அந்த பாசிட்டிவிட்டி, அந்த வைப்ரேஷன் இந்த இடத்துல அப்படியே இருந்துகிட்டே இருக்கும். இது அடுத்து வர்றவங்களுக்கு இவங்களோட ஆசீர்வாதம் சேர்ந்து போகும்னு நான் நம்புகிறேன். இன்னைக்கு கன்சீவ் ஆகி ப்ரெக்னன்சி வாட்ஸ்அப்பில் ஒருத்தவங்க அனுப்பியிருக்காங்க, நேற்று ஒருத்தவங்க அனுப்பியிருக்காங்க. அதெல்லாம் நான் இன்னும் போடாமல் இருக்கேன். மேபி சேர்த்தி ரெண்டு வீடியோவும் 2 பேரோட ப்ரெக்னன்சி சேர்த்தி நாளைக்கு நான் போட்டுறேன். ஸோ எல்லாரும் இந்த பாசிட்டிவ் நோட்டோட இந்த பிரபஞ்சத்துக்கு ஒரு குட்டி ஒரு ஏஞ்சல் வரப்போகுது, ஒரு உயிர் வரப்போகுது. அதுக்காக இந்த இயற்கையை நம்ம பாதுகாத்து இந்த பிரபஞ்சத்தை அந்த குழந்தைங்களுக்கு நல்லா சேஃபாக கொடுக்குற பொறுப்போட இன்னைக்கு டேவை முடிப்போம். லவ் யூ ஆல். நன்றி. ரொம்ப